லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை ஒரு எடுத்துக்கொள்ளலாம். தன் எஜமானோடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை ஒரே தெய்வம் என்று சொல்லி அறிந்திருக்கோம். கிறிஸ்து இல்லாமல் இன்னொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் அறிந்திருக்கோம். அல்லேலூயா. எல்லாரும் அறிந்திருக்கோம். உலகம் முழுவதும் அவரை அறிவதற்குத்தான் மரித்தோரிலிருந்து எழும்பி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய எஜமானாய் கிறிஸ்து இருக்கிறார். அந்த எஜமானுடைய சித்தத்தை நாம் எப்போ அறிவோம்? நீங்கள் ஒரு முதலாளியிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஆண்டு வேலை செய்றீங்க, 2 ஆண்டு வேலை செய்றீங்க. அந்த முதலாளி விரும்புகிறதை நீங்கள் அறிகிறீங்களா? அந்த எஜமான் விரும்புகிறதை அறிந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களா, செய்ய மாட்டீங்களா? அப்ப சம்பளம் கொடுக்கிற எஜமான் எதை பிரியப்படுகிறாரோ அவரை திருப்திப்படுத்தி அதற்குள்ள நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருப்பீங்க. அவரை திருப்திப்படுத்தாமல் இருந்தால் எஜமான் கொஞ்ச நாள் பார்ப்பார், பரவாயில்லை, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கொஞ்ச நாள் பார்க்கும்போது நீங்கள் அவரை திருப்திப்படுத்தாத வேலை செய்து கழிந்தால் அவர் கூட வச்சிருப்பாரா? இல்லை. அப்படி வைத்திருந்தாலும் அநேக குத்துவாக்குகளும் அநேக அடிகளும் அநேக அவர் தருகிற வேதனைகளை எல்லாம் நீங்க சகித்துத்தான் எஜமான கீழே இருக்க முடியும். அல்லேலூயா. இங்க ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், எஜமானுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். எஜமானின் சித்தத்தை கேட்டு நீங்கள் அதன்படி வேலை செய்தால் உங்களுக்கு பெரிய அடி ஒன்றும் வராது. எஜமானுடைய சித்தத்தை இப்ப அறிந்து நாம் அதை சரியாய் செய்யாவிட்டால் அநேக அடிகளுக்கு பாத்திரவானாய் மாறுவோம் என்றாக்கும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரைசலா. ஒரு திருச்சபையிலே ஒரு அம்மா, பாஸ்டர் நாளைக்கு நான் சபைக்கு நீ வர அளவில் இல்லை. பாஸ்டர் கேட்டாரா, ஏனம்மா வரல, ஏன் வர மாட்டீங்க? இல்ல, இங்க சபையில யாருமே சரியில்லையே. அல்லேலூயா. இங்க சபையில யாருமே சரியில்லை பாஸ்டர். ஒருத்தன் கண்ணடிச்சிட்டு இருக்கான் பார்த்தேன், ஒரு பெண்ணு கண்ணடிச்சிட்டு இருக்க பார்த்தேன், அந்த அம்மா தப்பா பேசுறத பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து எனக்கு திருச்சபைக்குள்ள வருவதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வேற சபையை பார்க்க போறேன். அல்லேலூயா. அப்போது அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டு இங்க வாங்கன்னு கூப்பிட்டாராம். 2 கையை நீட்டு சொன்னாராம். கையை நீட்டுனாங்களாம். நீட்டின உடனே கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொடுத்தாராம். இதை களையாம கவனமா நீங்க என்ன செய்யணும்? சுற்றிலும் சபையை 1 முறை 2 முறை சுத்தி இந்த தண்ணியை கொண்டு எனக்கு காட்டணும். பின்பு நான் இதுக்குள்ள பதில சொல்லுவேன். அல்லேலூயா. சரி, பாஸ்டர்ல சொன்னனால அந்த அம்மா கையை நீட்டி கொடுத்தாங்க. தண்ணி அவர் விட்டாரு. பத்திரமா இந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி வெளியே போக கூடாது என்று சொல்லி மெல்ல அழகாய் கவனமாய் நடந்து 2 முறை சுத்தி பாஸ்டர் முன்ன கொண்டு கொடுத்த ஒரு சொட்டு தண்ணியும் களையல்ல. அல்லேலூயா. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாங்க, நீங்க இப்ப தண்ணி கொண்டு வரும்போ அந்த சகோதரி தப்பா பேசிக்கொண்டு நீ கவனிக்கலையா? இல்ல. அந்த பையன் தப்பா பார்த்தது கவனிக்கலையா? இல்ல. அங்க 3 பேர் குச்சா பேசினாங்க, அதை பார்க்கலையே? ஐயா இல்ல. ஏன் பார்க்கல? நான் தண்ணி மேல கவனமா இருந்ததுனால. அல்லேலூயா. அதை போல கர்த்தர் மேல் கவனமா இருந்தால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். எஜமானுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் செய்தால் அந்த எஜமான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். ரோமியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சு விடுங்க. நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பெண்ணுகளானால் குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினாய். யோர்தான் பிரகாரித்து வரும்போது நீ என்ன செய்வ? வெளிப்பாடு புஸ்தகம் சொல்லுகிறது, வரப்போற காலம் முத்திரை சிப்பு நீங்கள் அணியாவிட்டால் வாங்கவோ கொள்ளவோ குடுப்போ ஒன்னும் செய்ய முடியாது.
அந்த சிப்பு இந்த நாளிலே அயல் நாட்டுகள் இருந்து, ஆஸ்திரேலியா பல நாடுகள் இருந்து ஆரம்பித்து விட்டது. சிப்பு ஆரம்பித்து விட்டது. ஆண்டவராய் இயேசு வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லுகிறான், நீ சிப்பை அணிந்து கொண்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது, அது சாத்தானுடைய முத்திரை என்று சொல்லுகிறார். சமீபமாய் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆதார் கார்டு என்று சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. அது சிலர் கள்ள வழியாக எடுத்திருக்கிறாங்க, சிலர் நேச்சராகவே எடுத்திருக்காங்க. கொரோனா என்று சொல்லி வந்தது, அதுல எல்லாருமே இன்ஜெக்ஷன் போடவில்லை, இன்ஜெக்ஷன் போட்டதாக சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க, சிலர் வாங்கலைங்க. ஹல்லேலூயா. சிலர் நேச்சரா வாங்கிட்டாங்க. இப்போ அந்த முத்திரை ஏதோ ஒரு அயல் நாட்டில் வருகிறது அல்ல, சாத்தான் உங்களை என்னை வீழ்த்துக் கொள்ள தந்திரமாகும். கடைசி தந்திரம். சபையா இருக்கின்ற பெந்தேகோஸ் அனுபவத்தில் இருக்க நீங்கள் ஒன்றுக்கு அசைய மாட்டீங்க என்று தெரிந்தும் கடைசி நாட்களில் ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமாய் இந்த செயல்பாடுகளை கொண்டு வரும்போது விற்கவோ எடுக்கவோ கரண்டுக்கோ உன் வீட்டு அட்ரஸோ எல்லாம் சரியாய் பர்ஃபெக்டாய் எல்லாம் செயல்படுத்த வேண்டுமானால் நீங்கள் முத்திரை தரித்துத்தான் ஆக வேண்டும். அப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? புத்தி உள்ள விசுவாசிக்கு தெரியும் இந்த காலகட்டம் வரும் என்பது வெளிப்பாடு புத்தகம் சொல்லி இருக்கிறது. இந்த காலகட்டம் கண்டிப்பா நடக்கும் என்று வெளிப்பாடு புத்தகம் சொல்லி ஆண்டவர் முன்னே சாத்தானுடைய தந்திரத்தை எழுதி கொடுத்து விட்டார். அதனாலே கடைசி நாளில் 7 ஆண்டுகள் இந்த பூமியில நடக்கின்ற மகாபெரிய யோகம் யுத்தம். அந்த நாட்களிலே நிச்சயமாகவே நீங்கள் அநேகர் இந்த பூமியில இருந்தால் இந்த முத்திரை போடத்தான் போறீங்க. ஏன் போட போறீங்க? இப்பவே உங்களுக்கு தேவ சித்தம் தெரியல, எஜமானுடைய விருப்பம் என்னன்னு தெரியல, எஜமான் என்ன நோக்கம் கொண்டிருக்கான்னு தெரியல, சபை எதுக்குன்னு தெரியல, ஆராதனை எதுக்குன்னு தெரியல. அப்ப எஜமானுடைய சித்தம் எத்தனை பேர் செய்யறீங்க? மக்கள் எத்தனை பேர் செய்யறீங்க? எஜமானுடைய விருப்பம் எத்தனை பேர் செய்யறீங்க? சத்தியத்தை பேசினா ரொம்ப கஷ்டம் என்று எனக்கு தெரியும். சத்தியம் பேசாம விடவும் முடியாது. கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு தந்திருக்கிறார். இந்த நாளிலே சபை எங்க போகிறது? சபை எப்படி இருக்கிறது? என்ன நிலைமையில் இருக்கிறது சபை? யார் உங்களுக்கு வழிகாட்ட போறா? அப்ப அந்த நாளிலே தெரிந்திருக்க வேண்டும் விசுவாசியே, அப்படி ஒரு முடிவு வந்தால் நானும் குடும்பம் பட்டினி கடந்து சாக ஒப்பு கொடுப்போம். அது யாரு கொடுக்காது? கிறிஸ்துவை நன்றாய் அறிகிற விசுவாசிகள், கிறிஸ்துவை நன்றாய் அறிகிற விசுவாசிகள். அவ முத்திரைகள், பாடுகள், பிரச்சனைகள், மரணங்கள், அர்மகோதான யுத்தங்கள், பல உபத்திரங்கள் நம்மை சுற்றி நிற்கிறது. சுற்றி நிற்கிறதுனால நீங்க இப்போதே தேவ சித்தத்தை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வழியாய் சாத்தான் இப்படி உள்ள தந்திரங்களை கொண்டு வரும்போது இன்னொரு வழியாய் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வேண்டுமானால், கடைசி காலத்தில் சபை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பேசலாம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தை அறிந்து நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை செய்வதற்குத்தான் சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த சித்தத்தை செய்யும் போது கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். ஏன் அநேக அடி உங்களுக்கு? கிறிஸ்தவர்களாய் இருந்தும் ஆத்மீகத்தில் இருந்தும் ஏன் அநேக அடிகள் வருகிறது? ஏன் அநேக துன்பங்கள் வருகிறது? எஜமானுடைய சித்தத்தை 10 வருஷமானாலும் தெரியாது, 20 வருஷமானாலும் தெரியாது, எத்தனை வருஷமானாலும் எஜமானுடைய சித்தத்தை நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. காரியம் கலப்படமான வார்த்தைகளை தந்து உங்களை அனுப்பி விடுறது வேலை. உங்களுடைய வேலைக்காக இருக்கிறாங்கல்ல, நீங்க சொல்லி கொண்டு போன வேலையை செய்யாவிட்டால் நீங்க அவனை நேசிப்பீங்களா? ஏன் நேசிக்க முடியாது? உங்க சித்தத்தை அவன் செய்யல, உங்க விருப்பத்தை அவன் செய்யல.
அவன் அதை போலதான் தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நீ செய்தால் இன்று வரை அடிக்கப்பட்ட அடி உனக்கு நிற்கும். கர்த்தர் புதுப்பிக்க போறார். அதுக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் போதும், என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் நோய் உள்ளவர்களாக்கும், நம்ம எல்லாருமே பிரச்சனை உள்ளவர்களாக்கும், நம்ம எல்லாருமே போராட்டம் உள்ளவர்களாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே வியாதி உண்டு, எல்லாருக்குமே போராட்டம் உண்டு, எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. இந்த குஷ்டரோகி என்ன தைரியத்தில் போய் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், உமக்கு சுத்தம் இருந்தா என்ன குணமாக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் தைரியமா ஆண்டவரிடத்தில் போய் உமக்கு சித்தம் இருந்தால் என் குஷ்டரோகத்தை குணமாக்கும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அவனுடைய மனசாட்சி பிரமாணத்தின்படி ஆண்டவராய் இயேசு பார்க்கும்போது குற்றமற்றவனாய் இருந்தான். அவனுக்கு தைரியம் இருந்தது. இவர் என்னிலே ஒரு கள்ளவும் கண்டுபிடிக்க மாட்டான், என்னிலே ஒரு குற்றவும் கண்டுபிடிக்க மாட்டான், என்னிலே ஒன்னும் கண்டுபிடிப்பதற்கு இல்லை என்றுள்ள தைரியத்தினால்தான் நெஞ்ச நிமித்து கொண்டு போய் சொல்லுகிறான், நீ குணமாக்கு, நான் குணமாக்கும். தேவ சித்தத்தை நீ செய்தால், தேவ விருப்பத்தை இப்பொழுது செய்தால், உனக்கு பெரிய வியாதியோ சின்ன வியாதியோ துன்பமோ மரணமோ ஒரு காலத்தில் வரும். தேவ சித்தத்தை செய்க பாத்திரத்துக்கு நன்றாய் தெரியும், இது மரணத்துக்கு ஏதுவானால் அதுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். இல்ல இது நோய் குணமாகும் என்று சொன்னால் அதுக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன். ஏன்? தேவ சித்தம் செய்ததனால் அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு ராஜ்யத்தை கத்த வச்சிருக்கார், எனக்கு ஒரு ராஜ்யம் வச்சிருக்கு, நான் இங்க மரித்தா அங்க பெய்விடுவேன். தேவ ராஜ்யத்தை வச்சிருக்காரு. அப்ப தேவ சித்தத்தை செய்து அவருக்கு ஏற்ற பணிகளை செய்தால், ஒரு வியாதி வந்தால் யாருக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்டே நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் தேவை கிடையாது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேல நீங்க உங்க வயசுல உங்களுக்கு இருக்கிறதுல எதிலேயாவது நீங்கள் தேவ சித்தத்தை செய்தா, நீ ஒரு நாள் உபவாசம் இருந்து எஜமானை நோக்கி சொல்லணும், உமக்கு சித்தம் இருந்தால் என்னை குணமாக்கும். இல்லாவிட்டால் என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னா போதும். ஒற்ற ஒரு ஜபந்தான். இரவு வேளையிலே படுக்கையிலே வியாதிகள் மாறத் தொடங்கும். இரவு வேளையிலே படுக்கையிலே உன் வியாதிகள் மாறத் தொடங்கும். இரவு வேளையிலே உனக்கு என்ன வியாதியிலே நீ அழுதாயோ அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே எஜமானாகி ஆண்டவர் உன்னை நினைவு கூர்ந்து உனக்கு அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் போதுமாய் இருக்கிற வல்லமை குறைந்து போகவில்லை என்று பரிசுத்த ஆவியான தேவ சபை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு உன்னை குணமாக்குவதற்கு. ஆமென். எனக்கு சித்தம் உண்டு. அதை போலத்தான் நீங்கள் ஒரு எஜமானுக்குள்ளே வேலை செய்யும் போது, ஒரு எஜமானுக்குள்ளே நீங்கள் வாழும் போது, எஜமானுடைய காரியத்தை நீங்கள் சரியாய் செய்யும் போது, எஜமான் உங்களை பார்த்து பிரியமா இருக்கிறதுனால உங்க காரியங்களை சரியாய் ஆண்டவர் செய்வார். எஜமான் இது அங்கும் இங்கும் தடுமாறினால், அங்கும் இங்கும் மாறி போனால், அங்கும் மேலும் அற்பமா நினைத்தால், ஆராதனை அற்பமா நினைத்தால், ஏதோ நினைத்தால் நிச்சயம் நமக்கு பெரிய சாபம் வந்துவிடும். இதுக்குள் சகல மகிமை இருக்கிறது, சகல ஜீவனம் இருக்கிறது, சகலம் உனக்கு கொடுக்க முடியும், சகலம் தேவனால் செய்ய முடியும். நீ கர்த்தரை உண்மையாய் பணிந்து கொண்டால், கீழ்ப்படிந்து பணிந்து கொண்டால், கர்த்தர் உன் தரித்திரத்தை மாத்திரமல்ல இந்த எஜமானுடைய சித்தத்தை நீ செய்கிறதுனால வாக்குத்தத்தங்களை தந்து கர்த்தர் உன்னை உயர்த்தவும் அல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே சபை ஆராதனை வேளை யோசித்துக் கொள்ளுங்க. நான் இந்த வயசில் என்ன சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் இந்த வயசில் என்ன சித்தம் செய்ய வேண்டும்? ஏன் என்று சொன்னால், அந்த முத்திரை போடுகிற நாட்களிலே
பரிசுத்த கிறிஸ்தவன் ஒருபோதும் போட மாட்டான். பல அந்நிய நாடுகள்ல இருந்து சம்பாதிச்சு கூட்டுறாங்க, கோடி கோடியா கூட்டுறாங்க. ஒரு பரிசுத்த மனுஷன், தேவனை அறிந்த மனுஷன் முத்திரை தரிக்க கொடுக்க மாட்டான். கழுத்தை போனாலும் சரி, நான் ஒத்துக்கொள்றேன், முத்திரை தரிக்க மாட்டேன். அப்ப இந்த சொத்தெல்லாம் யார் எடுத்துட்டு போவா? உங்களை 50 ஏக்கர் நிலையம் தருவாங்களா? உங்க வீட்டை தருவாங்களா? உங்களுக்கு பேங்க்ல 10 ரூபா வச்சிருக்க முடியுமா? நீங்களும் நானும் பாளையத்து புறம்பே தள்ளப்படுவோம். அந்த காலம் வரப்போகிறது, ஜாக்கிரதை என்று கர்த்தர் சொல்ல. புரிந்தால் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. அந்த காலம் வரப்போகிறது, அந்த நாட்கள் வரப்போகிறது, அந்த நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சாத்தான் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். பெந்தேகோஸ்தே சபையே, உன்னை என்னை திட்டம் கூட்டி கொண்டிருக்கிறான், திட்டம் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திட்டம் கூட்டி கொண்டிருக்கிறான். இங்க என்ன பெரிய பிரசங்கி, அப்பா அப்பா அப்பா, பிரசங்கி பிரசங்கி. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். வெளிப்பாடு வேணுங்க. ஆண்டவர் சொல்லுகா, ஆண்டவர் சொல்லுகா, என் சித்தத்தை செய்ய யாரும் இல்லையா? பிரைஸ் எல்லாம். ஆமென். நம்ம பிசிக்கி 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 நம்ம எல்லாம் பிசுக்காகும். பிசுக்கு பிசுக்கு பிசுக்கு. நம்முடைய சபை வளருவதற்கும் நீங்க வளருவதற்கும் பிசுக்கம் இருக்கக்கூடாது. பிசுக்கம் இருந்த அந்த பூமியில மெட்டீரியல் கிடைக்காதுங்க. நீ பூமியில நல்லா வாழணும்னு சொன்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செய். பிசுக்குன நீ தொலைஞ்ச, சபையும் வளர நீயும் வளர முடியாது. அதுதான் உண்மை. கர்த்தர் பிசுக்க நமக்கு தரவில்லை, செய்வதற்கு கர்த்தர் தந்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். இங்க ஒண்ணு நிலை நிக்காதுங்க. இயேசு வரும் நாட்கள்ல பெந்தேகோஸ்தே ஒரு சொத்து நிக்காதுங்க. உண்மையான பெந்தேகோஸ்துக்காரன் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பானே தவிர முத்திரை போட நிக்க மாட்டான். அதனால கால் ஆட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாய், மிக கவனமாய் ஓட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுவதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 38 அதிகாரம் 1 - 5 உள்ள வசனத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக போய் சொல்லுகிறது. எசேக்கியாவை பார்த்து, நீ உன் வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணு, வீட்டு காரியங்களை ஒழுங்கு பண்ணு, நீ மரிக்க போறாய். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். அவருக்கு வார்த்தை மிஞ்சாது, அவருக்கு வார்த்தை ப்ராபசி மாறாது. சூப்பர் ப்ராபசி. இந்த வார்த்தையில கேட்டபோது ராஜாவுக்கு தெரியும், நிச்சயமாகவே மரணம் எனக்கு சம்பவிக்க போகிறது, மரணம் சம்பவிக்க போகிறது. ஆனாலும் அவருக்குள்ள தேவ சித்தத்தை செய்த உள்ளே ஒரு ஓர்மை கிடக்கு. தேவ சித்தத்தை செய்தது, அதை மனதிலே கொண்டு முகந்திருப்பி அழுதாரு. முகந்திருப்பி உங்களுக்கு மரணமான வியாதியோ துக்கமோ பிரச்சனையோ யாராவது சொல்லி உனக்கு மரணம் என்று சொன்னாலும், நீ செய்த கிரியை கர்த்தருக்கு உண்மையா என்று சொன்னால், நாங்கள் மரணமே என்று சொன்னாலும், நீ முகத்தை திருப்பி ஆண்டவரை நோக்கி நான் செய்த கிரியைகளை நினைத்து பாரும் என்று சொன்னால், ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அதை நினைத்து பார்ப்பார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சார். எஸ் 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 எஸ். ஹல்லேலூயா. சும்மா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கிரகிச்சு கிரகிச்சு கிரகித்து கிரகித்து உள்ள கொண்டு வாங்க. வசனத்தை கிரகித்து கிரகித்து கொண்டு வாங்க. உன் வியாதி மாறும், உன் வியாதி மாறும், உன் நெருக்கடி மாறும், உன் போராட்டம் மாறும். நெஞ்சில கட்டி வைத்திருந்த கட்டுகள் எல்லாம் இப்ப அழியும், இப்ப அழியும். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட சொல்லுவதை கர்த்தர் செய்து முடிக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப திருப்பி அவர் என்ன சொல்லி இருப்பாரு? ஐயா, ஒரு படுக்கையில கடந்து கேன்சர் வியாதி மரண படுக்கையில் இருக்க மனுஷன் ப்ராபசி சொன்ன உடனே முகத்தை திருப்பி தன் கண்ணீரை மனைவியோ யாரும் பார்க்க கூடாது, ஒரு பார்க்க கூடாதுன்னு சொல்லி திருப்பினவன் சபையை கொடுத்து கண்ணீர் விடுவீங்களா ஒழிச்சு? இன்னைக்குள்ள சபையோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு சபை எப்படி போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது கண்ணீர் விடுவீங்களா? நமக்கு என்னத்துக்கு, நமக்கு என்னத்துக்கு? பிரைஸ் எல்லாம்.
நம்ம என்னத்தை கண்ணீர் விடுறோம்? உங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியலையே, பின்ன எதுக்கு நீ கண்ணீர் விடுறோம்? உன் பிள்ளைய காப்பாற்ற முடியலையா? உன் புருஷனை காப்பாற்ற முடியலையே, எதுக்கு நம்ம கண்ணீர் விடுறோம்? நாங்க எல்லாம் மோசக்கார, என்ன டெக்னிக்கா பேச தெரியலங்க. அதுக்குள்ள ஒரு நன்மை சபையில இருந்து என்ன வாதம் கிடையாது. டெக்னிக்கலா பேசுவதற்கு முகம் பார்த்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. உங்க டாக்டரும் பெரிய ஆட்கள் ஒன்றும் இல்லை, எல்லாரும் புரியும் என்ன பற்றி. நான் எங்க கொண்டு போய் சபை நடத்தணும்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆத்மீகத்தில் வளர வேண்டிய பிள்ளைகள் உங்க பிள்ளைகள், ஆத்மீக நிற்க வேண்டிய கணவர்கள், ஆத்மீகத்தில் நிற்க வேண்டியவர் நிறைய பேர் தொலைச்சு போட்டு கொண்டு இருக்கிறீங்க காரியம் அறியாம. பிரைசலா. ஆத்மீகத்தை சரியா பிடித்துக் கொண்டால் பாக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண் பிள்ளைகள் எப்படி ஒழுக்கமாய் வளர்த்த வேண்டும், பெண் பிள்ளைகளை எப்படி ஒழுக்க வளர்த்த வேண்டும் நீங்கள் அறியாவிட்டால் யார்? பிரைசலா, பிரைசலா. ஒழுக்கமாய் வளர வேண்டும். நான் ஓப்பனா சொன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க, வேண்டாம் நான் விடுறேன். அதெல்லாம் ஓப்பனா பேச முடியும். பிரைசலா, பிரைசலா. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். தேவ சித்தம் செய்கிற ஒரு பாத்திரம் உண்டு, அவர்களை பார்க்கிறார். உன் பிள்ளைகளும் கணவனை நீங்கள் சேர்ந்து தேவ சித்தத்தை செய்வதற்கு நாட்டுவதற்கு தேவன் உங்களை பூமியில வைத்திருக்கிறார் என்பதை தேவ சபை மறக்க கூடாது. தேவ சித்தத்தை செய்வதற்கு, ஹல்லேலூயா, ஓடுவதற்கல்ல, ஒளிப்பதற்கல்ல, தந்திரமாய் வாழ்வதற்கல்ல, உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும். ஏன் கடைசி நாள்ல எனக்கிட்ட கேள்வி கேட்பார், விட மாட்டார். அவன் எல்லா ஊழியக்காரன் கேள்விக்கு பதில் கொடுத்து தான் ஆக வேண்டும். பிரைசலா. அந்த நாள்ல தெரியும் விரையலும் துள்ளலும், ஐயோ நலனமா பேசணும், மக்களை அணைச்சக்கு பேசணும், மக்களை பைய பைய பணம் அதெல்லாம் பேசணும் தெரியும். அதான் நடக்கும். இந்த மனுஷன் அதுக்கு சொல்வது காரணம் பழைய ஏற்பாடு. ஒன்று, தேவன் அவனை ராஜாவாய் நியமித்த உடனே சபையை பழுது பார்த்தான். அல்லேலூயா. உண்டியலை வைத்தான். சபை பழுது பார்ப்பதற்குள்ள எல்லாவித நன்மைகளும் உண்டியலை கொண்டு வந்தார். சபை மீண்டும் புதுப்பித்தது. ஒரு பிரதிஷ்டை ஆராதனை உண்டாக்கினார்கள். அநேக ஆசாரியர்களை வைத்து பயங்கரமான பிரதிஷ்டை மோசைக்கு எழுதி கொடுத்ததை அப்படியே சபையிலே எசேக்கியா செய்ய வைத்தான். இரண்டாவது, தோப்பு விற்கிற சிலைகளை எல்லாத்தையும் வெட்ட ஆர்டர் போட்டான். தோப்பு சிலைகளை முழுவதும் வெட்டி மாற்றினான். மூன்றாவது, நாட்டின் சேமத்துக்காக பெரிய குளங்களை வெட்டி, கிணறுகளை வெட்டி, சேமமான தண்ணீர்களை கொண்டு வந்து நாட்டு நன்மைகளை விரும்பின. மாத்திரமல்ல, தேவ சித்தம் அன்றாட பலி செலுத்துறது எல்லாத்தையும் செய்து முடித்தார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நான் இதெல்லாம் உமக்காக செய்தேனே. துளைந்து போன இஸ்ரவேலை முழுவதையும் உன் பக்கமா திருப்பினேனே. பழைய ராஜாக்கள் எல்லாம் சிலை வழிபாடு கடிமைப்படுத்தின இடத்துல இந்த எல்லா இஸ்ரவேலையும் நான் உமக்கு முன்பாக தந்தேனே என்று சொல்லி தன்னை கீழ்ப்படுத்தின உடனே கர்த்தருடைய ராஜ்யம் அந்த வார்த்தை கேட்டது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். தன்னை கீழ்ப்படுத்தின உடனே அவன் செய்த காரியத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நீ ஆபத்து வேளையில தப்பி போவ, ஆபத்து வேளையில தப்பி போவ. நத்த கண்ணை வச்சு குனிந்திருப்பதற்கல்ல. ஆபத்தான வேளையில, நிலைநிற்க முடியாத வேளையில நீ இன்றைக்கு கர்த்தருக்கு நின்றால் அந்த நாள்ல உன் ஜெபம் கர்த்தர் கேட்பார். உனக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானுடைய சித்தத்தை அறிந்து செய்ய வேண்டும். தாவீதுடைய சூப்பர் ஒரு சேவகனாக்கு யோவாப், நல்ல ஒரு சேவகன் யோவாப். சவுலுடைய நல்ல ஒரு சேவகனாக்கும்
அப்னோர். அல்லேலூயா. அப்னோர் வந்து சொல்லுகிறான், இனி இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சமஸ்தம் முழுவதும் உமக்கு முன்ன கொண்டு வர. நீர் இப்ப யூதா கோத்திரத்தை மாத்திரம் தான் ஆளுகிறீர். நான் இப்போது போய் இஸ்ரவேல் சகல ஜனத்தின் திருப்பி உமக்கு நான் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி தாவீதுக்கு முன்பாய் ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் கடந்து போறார். இப்ப தாவீது சொல்லுகிறான், நான் அநேக நுனித்தோல் கொடுத்து சம்பாதித்த என் மனைவியாக்கும். யார் அது சொல்லுங்க? யார சம்பாதிச்சான் சொல்ல மாட்டீங்களா? மீகால் நினைக்கிறேன் இல்லையா? மீகாலை சம்பாதித்ததாக்கும். நானு நீ உடன்படிக்கை பண்ண வேண்டுமானால் நீ அவளை அழைச்சு என்ன செய்யணும்? எனக்கு மனைவியாய் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? பிரைஸ் தி லார்ட். முதல்ல அதை செய்த பின்பு தாவீது உடன்படிக்கை பண்ணி சொல்றான், இப்ப எல்லாத்தையும் முடித்து ஜனத்தை எல்லாம் கொண்டு நான் உன்னை ஏற்றுக்கொள்ள. இது யார் அறிகிறார்? யோபாப் அறிகிறான். யோபாப் அறிந்து யோபாவுடைய தம்பியை அந்த மனிதன் கொண்டதுனால, அந்த படைத்தலைவன் கொண்டதுனால யோபாபு டெக்னிக்கலா ஒரு புத்தி யூஸ் பண்ணி, சிநேகிதனே இங்க வா என்று சொல்லி கூப்பிட்டு, நமக்கு ஒரு ரகசியம் உண்டு என்று சொல்லி பேசி, ஷவுலுடைய ஊழியக்காரனை ரகசியமா அழைத்து, அப்னோரை அழைத்து கையில் இருந்த கத்தி எடுத்து ஒற்ற குத்து. அப்ப இஸ்ரவேல் முழுவதும் ஒரு சமாதானம் வருகிற காலத்திலேக்கும் யோபாப் அவனை கொன்றது. அல்லேலூயா. புரியுதா? இதனால தாவீது சொல்றான், யோபாவுடைய வீட்டில் குஷ்டரோகியும் மொண்டியும் முடந்தையும் கூனனும் குறைந்து போவதில்லை. புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஜமானுடைய சித்தத்தை அறிந்து எஜமானுடைய விருப்பம் என்னவென்று அறிந்து அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரன் ஆவான் என்று சொன்னதை போல ஒரு பெரிய யுத்த வீரனாய் யோபாபு மிகுந்த அடிக்கு பாத்திரனாய் மாறினான். அவர் பெரிய தேவன், அவர் பெரிய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆனபடிதான் யோபாபு தாவீதுடைய மரண காலத்திலே சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம் வரும்போது யோபாபு நீதிமானாகிய அப்னோரை கொண்டதினால நீ நரமயிரோடு அவனை தாழ மண்ணுக்குள்ள விட கொல்ல பண்ணணும். சூழ்ச்சி பத்தியலா நீங்கள் தான் அது சம்பவிக்க கூடாது. இதுக்கு அர்த்தம் சொல்லி நான் முடிச்ச இடத்து போவேன். அல்ல, இதுக்கு அர்த்தம் என்ன? உயிரோடு இருக்கும் காலம் எனக்கு அவன் நன்மை செய்து கிடையாது. உயிரோடு இருக்க காலம் எனக்கு திருப்தி ஆனதும் கிடையாது. உயிரோடு இருக்கும் காலம் என்னை திருப்திப்படுத்தினதும் கிடையாது. உயிரோடு இருக்கும் காலம் என் பிள்ளை ஆராதித்ததும் கிடையாது. உயிரோடு இருக்கும் காலம் என் சித்தத்தை அறிந்ததும் கிடையாது. புறஜாதிக்கு படவிட அதை விட வேதனை நமக்கு பட வேண்டியது இருக்கு ஒரு காலத்தில். புரியல, புரியல, இன்னும் புரியல. ரொம்ப கஷ்டமாக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு புத்தி இல்லையா? ஹல்லேலூயா. ஆராதித்தேன் என்று பார்க்க மாட்டார், ஜெபிக்க வந்தேன்னு பார்க்க மாட்டார். இங்க ஆராதித்தீங்க ஜெபித்தீங்கன்னு சொல்லி எங்களை குற்றம் சொல்லலாம், ஆண்டவரை குற்றம் சொல்லலாம் உண்டு. அது குற்றம், ஒரு பலனும் உங்களுக்கு உண்டாகாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாலிப வயதிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பாவிட்டால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள யுத்தத்தை வைப்ப. ஆனபடி ஜாக்கிரதை, தேவ சபையை ஆயத்தப்படு, தேவ சித்தத்தை செய். சிலவங்க சொல்றது உண்டு, அங்க ஆராதிச்சு என்ன கண்டோம், ஜெபிச்சா கண்டு, நீ என்ன குடிச்ச, நீ என்ன கண்ட ஆத்மீகத்தை குறிச்சு, உனக்கு ஏது ஆத்மீகம்? ஆத்மீகம் சொன்ன தெரியுமா? ரகசியங்கள், சத்தியங்கள், அறிவுகள், ஞானங்கள், தேவராஜ்யத்தை பற்றி உறவு, பொக்கிஷன், பரலோக ராஜ்யம், இது அறிவு. நான் தப்பா சொல்றேனுங்க? இந்த அறிவுக்குத்தான் ஜெபம். இந்த அறிவு உன் வீட்டில் இருந்தா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் தீர்த்துவனை நடத்த தொடங்கும். இந்த அறிவு சரியா இருந்தா உன் வீடு கட்டப்படும். இந்த அறிவு சரியா இருந்தா உன் வியாதி நீங்கப்படும். இந்த அறிவு சரியா இருந்தா ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அறிவு சரியாய் வேணும். ஒரு சகோதரன் சொல்கிறது உண்டு, நான் வீடு வெளிக்கவில்லை, சாராயம் குடிக்கவில்லை, என் மனைவியை தவிர இன்னொரு மனைவியை நான் தொட்டதில்லை, நான்
தவறாய் நடந்ததில்லை. அப்படியானால் எனக்கு அதுக்கு இந்த வியாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனக்கு எந்த போராட்டம், எனக்கு எந்த பிரச்சனை? அப்ப இதனால பரலோகத்துக்கு போகலாமா? பீடி வலிக்கலன்னு பரலோகத்துக்கு போகலாமா? குடிக்கலன்னு பரலோகத்துக்கு போகலாமா? நாம் பாவம் செய்யலன்னு போக முடியுமாங்க? அப்படி வழி இல்லையே. இருந்தா பிரச்சனை இல்லையே. ஐயா, தேவ சித்தத்தை செய்யாதவன் அவனுக்கு இவனுக்கு ஒரே கதிதான். ஆமே, இவனும் ஒண்ணு அவனும் ஒண்ணு, அவளும் ஒண்ணு இவனும் ஒண்ணு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்ன என்ன பாஸ்டர் குறைவு? அகங்காரம். சொல்லுங்க, அகங்காரம். ஒரு 50 வயசான ஒரு ஆளை பார்க்க போனேன். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது எலும்பும் துரும்புமாய் கிடக்கிற ஒரு ஆளை பார்க்க போனேன். ஆஸ்மா வியாதி, ஆஸ்மா வியாதி. அழகான மனைவி. அந்த ஆஸ்மா பையனை, மூத்த பையனை பாதிச்சிருக்கு. அப்போ நான் போய் போகும்போது அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது மரண கட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு 50 வயசு அவருக்கு. அப்போ 50 வயசு. கொஞ்ச நேரம் தான் சோத்திரம் சொன்ன மாதிரி சொன்னார், அகங்காரமாக்கம். எப்படி? அகங்காரமாக்கம். என்ன ஆண்டவர் அகங்காரம்? இங்கே ஏதோ ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் வச்சு ஆண்டவர் கொஞ்சம் சுகம் கொடுத்ததாக்கம். சுகம் கொடுத்து கொஞ்சம் லிவரில் போராட்டம், ஆஸ்மா எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதாக்கம். கொஞ்சம் குறைஞ்சு ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போனாலும் மீண்டும் கூட்டி தொடங்கியாச்சு. அல்லேலூயா, மீண்டும் கூட்டி தொடங்கியாச்சு. அல்லேலூயா. இப்போ குடிச்சு இப்போ படுக்கையாக்கும். இப்போ ஃபுல்லாக படுக்கை. இது யாருக்கு தப்பு? இது யாருக்கு தப்பு? அகங்காரமாக்கம், அகங்காரமாக்கம். சொல்லுங்க, அகங்காரமாக்கம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அகங்காரமாக்கம். இந்த அகங்காரத்துக்கு காரணம் அவனாக்கம். அப்படிப்பட்ட அகங்காரம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தாழ்மையை கர்த்தருக்கு முன்பு நின்றால் கர்த்தர் சகல பாவத்தை கழுவி உன்னை சுத்திகரித்து இன்றை கட்ட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனம் படிக்கலாம். அவன் இவர்களை அவனுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, நல்ல அதுக்கு முன்னே அங்க போய் சொல்றாங்க, வியாதியா இருக்கு பிள்ளைன்னு சொன்னாங்க. வியாதியா இருக்குன்னு சொன்னாங்க. வியாதி. கொஞ்ச நேரம் கழியும் போது ஒருவன் வரும்போது பிள்ளை மரிக்க போதுன்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் அது கேட்டார். கொஞ்ச நேரம் கழியும் தலைவன் நேரே வந்து சொல்றாரு, பிள்ளை இறந்துட்டு, பிள்ளை இறந்துட்டு. ஆனால் நீ வந்து தொட்டா என் பிள்ளை உயிரடையும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆண்டவராய் கர்த்தர் வந்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்றாரு? கூட போறாரு. சரியா? முடிக்க போறோம். அவனுடைய விசுவாசம், பிள்ளை செத்து போச்சு, நீ வந்து தொட்டால் என் பிள்ளை உயிரடையும் என்றுள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. நமக்குள்ள என்ன விசுவாசம் எங்க இருக்குங்க? எப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா மக்களே? பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இருக்கான்னு கேட்க, இல்லன்னா விசுவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்க, கூட்டிக் கொள்ளுங்க. எப்படி நீங்க இருந்தாலும் துன்பத்தின் வழிதான் போக வேண்டியது இருக்குது நமக்கு. இப்பவே அந்த துன்பத்தை நீங்க அனுபவிச்சு போங்களே, நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளை உயிரோடு எழுப்ப போறாரு. என்ன? பிள்ளைய உயிரோடு எழுப்ப போறாரு. உயிரோடு எழுப்ப போகும்போது அங்க என்ன நடக்கு, எப்படி சம்பவிக்கணும் சொல்லி சில காரியங்களை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே புஸ்தகத்துல மத்தேயு 9க்குள்ள வாங்க, அதுல 23 படிங்க. இயேசுவானவர் தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு போதும். அல்லேலூயா. என்ன தாரை ஊதுகிறவங்க? இன்னொன்னு இறைகிற ஜனங்கள்னு சொன்னா என்ன? அல்லேலூயா. உங்க வீடுகள் இல்லையா பண்டிகைகள், அனுசரிப்பு, ஃப்ரெண்ட்ஸுகள், சொந்தங்கள், மகள்கள், மாமியார் எல்லாம் உங்க வீட்டில் வருவாங்கல்ல? விருந்துக்கெல்லாம் வருவாங்களா? எத்தனை பேர் வீட்டில் வருவாங்க? வராங்களா? அதோட ஒத்து போறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மரண வீட்டில் துக்கம் விசாரிக்கிறவர் சிலர் உண்டாகும். மற்றவங்கள்
ஊதுகிறவர்கள், கோல் சொல்லுகிறவர்கள். முந்த நாளே சொன்னேன், ஆஸ்பத்திரி கொண்டு போக சொன்னேன். கழிஞ்ச மாசமே சொன்னேன், உயிர் போகும்னு சொன்னேன். கேட்க மாட்டாங்க இவங்க. பிரைசலா பிரைசலா. 10,000 லாபம் பார்த்தாங்க, இந்த பிள்ளை கொலைக்கு கொடுத்தான். ஆமே. காதல ஊதுகிறவள் ஆண்டவர் போகும்போது ஊதி கொண்டு இருக்காங்க. இன்னும் தரை ஊதுகிறவள். இங்கே ஊதுகிறவள் இங்க சபைகள்ல உண்டு. பேசுறவர்கள் சபைகள் உண்டு. தப்பா நினைக்கிறவர்கள் சபைகள் உண்டு. யுத்தம் செய்யாமல் இருப்பது உண்டு. ஆவியானவர் விடுதலை தர விடாமல் கட்டுவர் உண்டு. இங்கே உண்டு. நம்ம எல்லாருமே அந்த துக்க வீட்டுக்கு மனந்திறந்து கொடுத்து ஜெபித்தால் அந்த துக்க வீட்டில் அதிசயத்தை கர்த்தர் செய்கிறது போல, நீங்கள் அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் உங்க மனதை திறந்து 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 கர்த்தர் என்னை கொண்டு இந்த சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யட்டும் என்று சொல்லி உன் மாம்சத்தில் கட்டி இருக்கின்ற பலத்தை நீ விட்டுக் கொடுப்பாயானால் கர்த்தர் சபைக்குள்ளே அற்புதங்களை செய்வார். சப்பானிகள் வருவார்கள், கூனன் வருவார்கள், அவர்கள் வந்து விடுதலை அடைவார்கள். சபை ஒரே மனமாய் ஆவியில் இருக்கிறது. செத்தவங்கள் பிழைப்பார்கள். நம்ம அண்ணன் வந்திருந்த ஒரு இருப்பாக்கு, என்னைக்கு வந்திருந்த இருப்பு, ஆதி காலத்தில் வந்திருந்த ஒரு இருப்பாக்கு. அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் புரியுதுங்க? காய்ச்சல் பாஸ்டர், மாமிக்கு விட்டு போகுது, காய்ச்சல் பாஸ்டர், ஏன் தீராதா? ஜலதோஷம் பாஸ்டர், அம்மா விட்டு ஓடு, ஓடிட்டே ஓடிட்டே அதுக்கு ஏற்ற மாப்பிள்ளை மாறும். அல்லேலூயா, பரமண்டு. தேவ சித்தம் எங்க? தேவ தீர்மானம் எங்க? உன் பிள்ளையோட தேவ தீர்மானம் எங்க? அவர் எதுக்கு அபிஷேகம் வேண்டாம்? எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா? எங்க உன் பிள்ளை? பெற்றிருக்கிறாங்க நீங்க. உங்க பிள்ளை எங்க? உங்க மருமகள் எங்க? யாருக்கு கணக்கு கொடுக்க போறீங்க? பேசி பிள்ளைகளாய் போயிட்டாங்க. எல்லாம் அடங்காத பிள்ளைகளாய் போயிட்டாங்க. ஒரு மனுஷனுடைய முகத்தில் முக பிரசன்னம் உண்டாகணும். ஆண்டவரை பற்றியுள்ள பிரசன்ன அறிவுண்டாகணும். இல்லங்க வெக்கமா இருக்குங்க. திருச்சபை எங்க போகுதுன்னு தெரியலங்க. என்ன சென்னைக்கு போன ரூட்டு மாறிடுமா? லண்டனுக்கு போன மாறிடுமா? நீ அவன்தான் பழைய ஆளுதாங்க. வேஷமான மூக்குல பன்னிக்க மூக்குல மூக்குத்தி குத்தும் போலதான். நல்லா இருக்குமா? பிரைசலா பிரைசலா பிரைசலா. கர்த்தருக்காய் பயன்பட வேண்டிய பாத்திரங்கள், கர்த்தருக்காய் நிக்க வேண்டிய பாத்திரங்கள். குடிக்கிறவன் குடிச்சிட்டே இருக்கான், வெறிக்கிறவன் வெறிச்சிட்டே இருக்கான். இங்க இருக்காங்க அம்மா, குழப்பம் இல்லை, அவங்க இருக்கட்டும். முந்த நாள் அவர் கடலை இருக்க அந்த பையன் தம்பி கழுத்தில் ஒரு கடுக்கெல்லாம் போட்டிருக்கு. ஆளு கொஞ்சம் வளர்ந்துட்டான். நான் பல முறை அறிவுரை சொல்லியிருக்கேன். எதுக்குங்க தங்களை கெடுத்து கொள்ளுறாங்க? அது பாவம். கஷ்டப்பட்டு பாரம் சுமந்து வேலை செய்த பிள்ளையை வளர்த்தி படிக்க வச்சது. ஒரு கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்காதா? கொஞ்சமாவது ஈரம் இருக்காதா? அந்த கள்ளப்பையோட கடை வராந்தல போய் இருந்து கதை அடிச்சு அந்த நேரம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் தேடணும். எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அவனை பொறுக்க முடியாம எழும்பி ஓடிட்டான் என்ன கண்டதும். சகோதரி, நீ கவனிச்சுக்க. உங்களுடைய பிதாக்களும் புருஷர்களும் தோற்றது அதிலே ஆக்கம். கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்துவை பற்றி சரியா தெரியாது. சின்ன வயதிலே உடைந்து ஜெபிக்க தொடங்கினார். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவா. கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு ஆள் வராவிட்டாலும் சரி, நான் பாய் கட்டி போயிடுறேன். இது சபையெல்லாம் மக்களே. உங்க பிள்ளைகளை கொலைக்கு கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகளை அழிக்காதீங்க. திருமணமான பெண்கள் கிட்ட உன் புருஷன் குடிகாரன் கொஞ்சம் கவனிச்சுக்கன்னு சொன்ன, பாஸ்டர் அப்படி சொல்லாதீங்க பாஸ்டர், அப்படியே இல்லை பின்ன இப்படி இது குடிப்பாரா இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ்லாம். அம்மமார் குப்பையை உடைச்சு தூரி முகத்துல விட்டு விட. நீங்க எல்லாம் உள்ள பணக்காக ஆகிட்டான். இல்ல பரவாயில்ல, பணம் இதான் தேவை எனக்கு.
இது அவனுக்கு தேவை. என் பிள்ளை மரிக்கிறான், என் பிள்ளை அழிகிறான், என் பிள்ளை நித்திய ஜீவனுக்கு போக முடியல, என் பிள்ளை சபையை மறந்து விட்டான், என் பிள்ளை அபிஷேகத்தை மறந்து விட்டான், என் பிள்ளை ஜெபத்தை மறந்து விட்டான், என் பிள்ளை சத்தியத்தை மறைந்து விட்டான், ஆரோக்கியமான சுவிசேஷத்தை மறைந்து போற என் பிள்ளை. தெரியுமா 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 உங்களுக்கு? அதை முதல்ல கண்டுபிடிங்க அம்மா. எனக்கு மகன் வந்து 10 கோடி ரூபாய் தந்த அந்த கால் ஒன்று கிண்டி தூர தள்ளுவேன். ஏன்? நான் போற இடத்துக்கு என் பிள்ளையை வர வேண்டும், நான் போற பரலோகத்தை என் பிள்ளை அடைய வேண்டும், நான் போற இடத்தை என் பிள்ளை அடைய வேண்டும், நான் போற இடத்தை என் மனைவி அடைய வேண்டும், நான் போற இடத்தில் சபை அடைய வேண்டும், நான் போற இடத்தில் நீங்கள் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிக்க போறேன். தேவ சித்தம் செய்து வளர்ந்தால் சிலப்போ ஒரு கொஞ்சம் பணம் ஒன்றும் அதிகம் சம்பாதிக்க முடியாது, சிலப்போ ஒரு பிரமாண்டம் ஒன்றும் காட்ட முடியாது. தேவ சித்தம் செய்து வளர்ந்தா ஒரு சின்ன கூனல் இருக்கும், தாழ்மை இருக்கும், ஒடுக்கம் இருக்கும், எப்பவும் அழுகத்தான் இருக்கும். அவங்கள்ட்ட அழுகை இருக்கும், பயங்கர அழுகை இருக்கும், உள்ளத்துல அழுகை இருக்கும். அவங்க கர்த்தருக்காக செய்வாங்க. ஒரு 40-50 வயசு ஆகும்போது கர்த்தரோடு பேசுவாங்க, கர்த்தரோடு இடைபடுவாங்க, நேர டைரக்டா இடைபடுவாங்க. என்ன இடைபடுவாங்க, பேசுவாங்க. பேசும்போது அவங்க கேட்டு பெற்றுக்கொள்வதாங்க பரிசுத்த ஆவியில பரலோக ராஜ்யம். கேட்டு 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 புரியல புரியல. நான் எவ்வளவு மாறணும் ஆண்டவரே, நான் எவ்வளவு சீராகணும், நான் எவ்வளவு சீர்திருத்தம் உண்டாகணும், எல்லா குறைகள் என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்டு ஆண்டவர்ட்ட மனுஷனுக்கிட்ட ஆண்டவர்ட்ட நேர பெற்றுக்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கு. அல்லேலூயா, தந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்லுவா? நீ நடக்கிறதெல்லாம் சரிதான், நீ போற பாதைகள் எல்லாம் சரிதான், நீ உத்தமனா இருக்க விரும்புவது சரிதான். என்னிலும் எனக்கு ஒரு குறை உண்டு, ஒரு குறை உண்டு, ஒரு குறை உண்டு. அது நீங்களே பூர்வி சேர்த்துருங்க. அல்லேலூயா. ஒரு குறைவு உண்டு, அதை செய்த அவனுக்கு பரலோக ராஜ்யம் நான் தருவேன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமே. அது மூலம்தான் போக முடியும், இயேசுவின் ரத்தத்தின் மூலம்தான் போக முடியும், இயேசுவின் வழியில தான் போக முடியும். இயேசுவின் பாதை இல்லாம யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது, போக முடியாது, போக முடியாது. மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் மாற வேண்டும், எல்லாரும் சீராக வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? தரை ஓதுகிறவர்களும் காதலை ஓதுகிறவர்களும் உண்டாகும், உண்டாகும். இயேசுவை நோக்க அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பாது. இந்த உலகத்தில் அசுத்தங்கள் உண்டாகும், இந்த உலகத்தில் பயங்கர பிரச்சனை உண்டாகும். எல்லாம் எழும்பி நில்லுங்க. இயேசுவை நோக்கம் உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது, இயேசுவை நோக்கம் உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது, இயேசுவின் சித்தம் உன்னை பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பது, இயேசுவின் சித்தம் உன்னை பரலோகத்தில் சேர்ப்பது. அதுக்கு மாத்திரம் உன்னை ஒப்புக்கொடு, அதுக்கு மாத்திரம் ஒப்புக்கொடு. கள்ள நண்பனோடு பழகாதே, கெட்டவனோடு பழகாதே, பாவியோடு பழகாதே. பாவி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வா, பாவி ஆண்டவருக்குள்ளே கொண்டு வா. அக்கிரமக்காரனாய் வாழாதே. உன் அம்மாவை நேசி, உன் அப்பனை நேசி, உன்னை தேற்றுகிற தாய் அன்பு வை. தேவனுக்கு பிரியமானதை செய், தேவனுக்கு இஷ்டமானதை செய். ஆண்டவராய் இயேசு உன்னை பார்க்கும் போது உத்தம ஊழியக்காரன் என்று சொல்லட்டும், உத்தமனே என்று சொல்லத்தக்கதாய் நீ புத்தி உள்ளவனாய் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கவனிச்சிடுங்க. உங்க மனைவிகள் இங்க உண்டான்னு கவனிச்சிடுங்க, உங்க புருஷன் உண்டான்னு கவனிச்சுக்கிடுங்க, நீங்களே கவனிச்சுக்கிடணும். உங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு கவனித்துக் கொள்ளணும். எல்லாம் உங்க வேலை, உங்க வேலையாளாக்க. நாங்க வெறும் பிரசங்கியாக்கும். அல்லேலூயா, பிரசங்கி, அவ்வளவுதான். இப்படி இப்படி போகணும் என்றுள்ள பிரசங்கி. உங்களை அணைக்கவும் தேற்றவும் தட்டவும் திருத்தவும் வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் முடியும், மீதி எல்லாம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாய் சரியாய் ஆண்டவருக்குள் இல்லாவிட்டால் தன் பிள்ளையை கொலைக்கு கொடுக்கிறாள்.
ஒரு தகப்பன் சரியா ஆண்டவருக்குள் இல்லாவிட்டால் தன் மனைவியையும் பிள்ளையும் கொலைக்கு கொடுக்கிறீங்க. கொலைக்கு கொடுத்தது போதும். பரலோக ராஜ்யம் வேற, இந்த உலக ராஜ்யம் வேற. உலக ராஜ்யத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சகோதரனாலும் சரி, பிள்ளைகளாலும் சரி, நீங்கள் திருத்தி கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.